இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட பேரு 3 மீன்கள். ஒரு குளத்துல 3 மீன்கள் ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்துட்டு வந்ததுங்களாம். அப்போ ஒரு நாள் ஒரு மீனவன் அந்த குளத்தை தாண்டி போனானாம். அந்த குளத்துல நிறைய மீன்கள் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமானானா. அடடா, இங்க நிறைய மீன் இருக்குதே, நம்ம நாளைக்கு காலையில வந்து இதுக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானா. இதெல்லாம் ஓரமா கேட்டுட்டு இருந்த ஒரு புத்திசாலி மீன், ஐயோ இவன் கிட்ட இருந்து நாம எப்படியாவது தப்பிச்சிடணும்னு ஒரு பிளான் போட்டுச்சான். இந்த விஷயத்த மற்ற 2 மீன்கள் கிட்டையும் உடனே சொல்லிருச்சான். உடனே அந்த 2வது மீனும், ஆமா ஆமா, நாம இந்த குளத்துல இருக்கிறது ஆபத்து, நாளை காலையில அவ வந்து நம்ம தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி நாமளே இந்த குளத்தை விட்டு வேற ஒரு குளத்துக்கு போயிடலாம் அப்படின்னு 2வது மீனும் ஓகே சொல்லிடுச்சான். ஆனா 3வது மீன், ஆஹா, என்னாலலாம் இந்த குளத்தை விட்டு வர முடியாது, இது என் தாய் வீடு அப்படின்னு சொல்லிச்சான். எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த 2 மீன்களும். ஆனா 3வது மீன் கேட்கவே இல்லையா. சரி, உன் விதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 2 மீன்களும் அந்த குளத்தை விட்டு வேற குளத்துக்கு போயிடுச்சுங்களாம். அடுத்த நாள் காலையில அந்த மீனவன் தன்னோட கூட்டாளிகளோட வந்து இருக்கிற எல்லா மீன்களையும் தூக்கிட்டு போயிட்டானா. பாவம், அந்த 3வது மீனும் அந்த மீனவன் கிட்ட மாட்டிக்கிச்சான். அந்த 2 மீன்கள் கூடவே நாமளும் போயிருக்கலாம்ல அப்படின்னு அந்த 3வது மீனை வருத்தப்பட்டுச்சான். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சோ குட்டீஸ், இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? ஆபத்துன்னு வந்துட்டா நம்ம உடனே அந்த இடத்துல இருந்து வெளியில வரணும், அந்த செயல்ல நம்ம ஈடுபடணும். ஓகேயா? அடுத்த நல்ல ஒரு குட்டி ஸ்டோரியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். டாடா குட்டீஸ்.